சுமந்திரன் மீதான ஒழுக்காற்று நடவடிக்கை. இதுவரை காலமும் சுமந்திரன் மீதான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தமிழரசு கட்சி ஒருமுறை கூட முயற்சிக்கவில்லை என கனடாவிலுள்ள சுவாமி சங்கரநாதா சுட்டிக்காட்டினார். மேலும் ஆயுத போராட்டத்தை தான் ஏற்கவில்லை என சுமந்திரன் தெரிவித்த போது அப்போதைய கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா அதனை சுமந்திரனின் தனிப்பட்ட கருத்து தானே தவிர அது கட்சியின் கருத்து இல்லை என தெரிவித்தார். மீண்டும் விளக்கமறியலுக்கு செல்லும் மனுஷவின் சகோதரர். நிதி மோசடி சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் சகோதரர் திஷர நாணயக்கார எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கம்பகா நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்லாந்தில் தொழில் வழங்குவதாக கூறி 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கம்பகா பகுதியைச் சேர்ந்த ஒருவர் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் கடந்த 28ஆம் தேதி திசர நாணயக்காரவை பிரபல பிரதேசத்தில் வைத்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்தனர். டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம். இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 289 ஆகவும் விற்பனை பெறுமதி 298 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. ஸ்ட்ரேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 358 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 372 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. மத்திய கிழக்கில் நீடிக்கும் போர். லெபனான் நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள லித்தானி ஆற்று பகுதியொட்டி முகாமிட்டுள்ள படையினரை திரும்பப் பெற வேண்டுமென ஹிஸ்புல்லாவை இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இல்லை என்றால் போர் நிறுத்த ஒப்பந்தம் முறித்துக் கொள்ளப்படும் நிலை இருப்பதாக எச்சரித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அண்மைய காலமாக ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் என இரு தரப்பிலும் போர் நிறுத்த ஒப்பந்தம் மீறப்பட்டு வருவதாக ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி வருகின்றனர். கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட நபர். கண்டி வத்தேகம பிரதேசத்தில் நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டதை அடுத்து மக்கள் வீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமையால் அங்கு பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது. வத்தேகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அட்டிலகொட பகுதியில் நபரொருவர் கூறிய ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர் வத்தேகம பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடையவர் ஆவார். பேராதனி பல்கலைக்கழக சொற்பொழிவு இரத்து. தலையீட்டை மறுக்கும் பிரதமர். சமூக சமத்துவத்திற்கான சர்வதேச இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் பேராதனி பல்கலைக்கழகத்தில் ஏற்பாடு செய்திருந்த சொற்பொழிவு இரத்து செய்யப்பட்டதில் பிரதமருக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று பிரதமர் ஹரணி அமரசூரியவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கல்வி நிறுவனங்களின் விமர்சன ரீதியான சொற்பொழிவை வலியுறுப்பதற்கு அடிப்படைகளான கல்வி சுதந்திரம் மற்றும் ஜனநாயக ஈடுபாட்டை ஹரணி அமரசூரிய தொடர்ந்தும் ஆதரித்து வருவதாக பிரதமர் அலுவலகம் அறிக்கை ஒன்றில் சுட்டிக்காட்டியுள்ளது. சீனாவில் பரவும் வைரஸ். சீனாவில் கடந்த 2019ஆம் ஆண்டு இறுதியில் உருவான கோவிட் வைரஸ் உலகம் முழுவதும் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது சீனாவில் புதிய வைரஸ் ஒன்று பரவி வருகிறது. HMPV என அழைக்கப்படும் இந்த வைரஸால் பலர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் முதல் மனித மெட்டோனிமோ வைரஸ் தொற்று பாதிப்பு இந்தியாவின் கர்நாடகாவில் கண்டறியப்பட்டுள்ளது. பெங்களூருவை சேர்ந்த 8 மாத குழந்தைக்கு HMPV தொற்று பாதிப்பு இருப்பதாக கர்நாடக மாநில சுகாதாரத்துறை உறுதி செய்துள்ளது. இலங்கையில் மீண்டும் கடவுச்சீட்டு பிரச்சினை. இலங்கையர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 75,000 கடவுச்சீட்டுகளுக்கு மேலதிகமாக புதிய கடவுச்சீட்டுக்கான உத்தரவை அரசாங்கம் இதுவரை வழங்காததால் இலங்கையர்கள் வெளிநாட்டிற்கு வேலைக்காக செல்வதில் அச்சுறுத்தல் ஏற்படலாம் என வேலைவாய்ப்பு பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்வரும் சில வாரங்களில் நடைபெறவுள்ள கொரிய மொழி புலமை பரீட்சைக்கு தோற்றவுள்ள இலங்கையர்களிடமிருந்து கடவுச்சீட்டுக்கான விண்ணப்பங்கள் பெருமளவில் குவியும் எனவும் கொரிய மொழி தேர்ச்சி பரீட்சையில் தோற்றுவதற்கு கடவுச்சீட்டு இலக்கத்தை வழங்குவது கட்டாயம் எனவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வினாத்தாள் கசிவால் நிறுத்தப்பட்ட பரீட்சை. வடமத்திய மாகாண 11ஆம் தர தவணை பரீட்சை தொடர்பான சிங்கள இலக்கிய வினாத்தாள் சமூக வலைதளங்களில் ஊடாக வெளியிடப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து குறித்த பரீட்சை நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை அடுத்து இன்று நடைபெறவிருந்த இறுதி பரீட்சை பிற்போடப்பட்டதாக வடமத்திய மாகாண கல்வி மற்றும் முதலமைச்சர் அமைச்சுக்களின் செயலாளர் ஸ்ரீமேவன் தர்மசேன தெரிவித்தார்.
மருமகளை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய மாமா. 8ஆம் தரத்தில் கல்வி கற்கும் 15 வயது 5 மாத சிறுமியை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய மாமா ஒருவரை மொனராகலை போலீசார் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் மொனராகலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மதுரைக்கெட்டிய தலாவ பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர் சுமார் 4 வருடங்களாக சிறுமியின் வீட்டில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது தாயும் சகோதரியும் வீட்டில் இல்லாத நேரத்தில் தனது மாமா தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக தாயிடம் கூறியதை அடுத்து அது தொடர்பில் போலீசில் தாயார் முறைப்பாடு செய்துள்ளார். சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.